வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி வரும் 30ஆம் தேதி உரையாற்றுகிறார். நாட்டின் சட்டங்கள் கால சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு மற்றும் அமர்நாத் யாத்திரைக்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வேளாண் கருவிகளை விவசாயிகள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். ATP சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இன்று இத்தாலியின் லூசியானாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 111வது முறையாக வரும் 30ஆம் தேதி உரையாற்றுகிறார். 3வது முறையாக பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு திரு நரேந்திரமோடி பங்கேற்கும் முதல் மனதின் குரல் நிகழ்ச்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் MyGov இணையதளம், நமோ செயலி, 1800117800 என்ற இலவச தொலைபேசி எண் ஆகியவற்றில் தங்கள் கருத்துக்களை வரும் 28ஆம் தேதி வரை அனுப்பலாம். சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பாத ஹஸ்தாசனம் குறித்த காணொலி பதிவை தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உயர் ரத்த அழுத்தம், தலை சுற்றல் உள்ளிட்ட பிரச்சனைகள் இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்வதால் நீங்கி சீரான சுவாசம் ஏற்படும் என்றும் பிரதமர் விளக்கமளித்துள்ளார். இந்நாளையொட்டி உலகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் உலக அமைதிக்காக மாவட்ட அளவிலான கூட்டு யோக பயிற்சி நடைபெற்றது. இதில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர், கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டின் சட்டங்கள் கால சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். நீதி அமைப்பின் நிர்வாகத்தில் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதை என்ற தலைப்பிலான மாநாட்டை கொல்கத்தாவில் இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டு மக்களின் உரிமைகளை உடனடியாக வழங்கும் வகையில் அடுத்த மாதம் முதல் பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷ்ய சட்டம் ஆகிய 3 புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது குறித்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், சட்ட அமலாக்க முகவர்கள் உள்ளிட்டோரிடம் ஆலோசனைகள் பெறப்பட்ட பின்னரே இவை அமலுக்கு வர உள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு மற்றும் அமர்நாத் யாத்திரைக்கான தயார் நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் நேரிட்ட தாக்குதல் சம்பவங்களை அடுத்து அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்தி பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து முக்கியமாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா உள்ளிட்ட உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினர் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என துணைநிலை ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். ஸ்ரீநகரில் பாதுகாப்பு நிலவரம் குறித்து நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இப்பகுதிகளில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். நீட் தேர்வு நடைமுறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இணையதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அனைத்து தரப்பினருக்கான வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுவதை நீட் தேர்வு தடுப்பதாக கூறியுள்ளார். அண்மையில் இத்தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தொல்லியல் துறை சார்பில் 10வது கட்ட அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் காணொலி வாயிலாக நாளை மறுநாள் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் வெம்பக்கோட்டை, கங்கை கொண்ட சோழபுரம் உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெறும் அகழாய்வு பணிகளுக்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறை இயக்குநர் திரு சிவானந்தம் தெரிவித்துள்ளார். தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு நெறி ஆகியவற்றை வலியுறுத்தி நபிகள் நாயகம் காட்டிய வழியில் அனைவரிடத்திலும் அன்பு, கருணை செலுத்தி பக்ரீத் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட முதலமைச்சர் வாழ்த்தியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட், சவுதி அரேபியா, துபாய் உள்ளிட்ட நாடுகளில் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை பள்ளிவாசலில் கூட்டுத் தொழுகை இன்று நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
துல்ஹஜ் மாதம் பிறை 10 இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்கும் போது இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் இறை தூதர் இப்ராஹிம், அவரது மகன் இஸ்மாயில் ஆகியோரின் தியாகத்தை நினைவுபடுத்தும் விதமாக கால்நடைகளை குர்பானி கொடுத்து ஏழைகள் மற்றும் உறவினர்களுக்கு வழங்குவார்கள். அரபு நாட்டில் பிறை தெரிந்ததை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த இளங்கடை அல் மஸ்ஜிதுல் அஸ்ரப் பள்ளிவாசலில் உள்ள இஸ்லாமியர்கள் இன்று பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழக விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள் மற்றும் விவசாய கருவிகளை அந்தந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாடகைக்கு பெற்று பயன்பெறலாம் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், விவசாயிகள் உழவர் செயலி மூலம் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 2938 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் டிராக்டர், நெல் நடவு இயந்திரம், கரும்பு அறுவடை இயந்திரம் உள்ளிட்டவைகளை rcs.tn.gov.in என்ற இணையதளம் COP-E வாடகை சேவை மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் ஒருநாள் திருப்பதி தொகுப்பு சுற்றுலா திட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு 400 பேர் பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையிலிருந்து நாள்தோறும் அதிகாலை 4:30 மணிக்கு இப்பேருந்துகள் புறப்படுவதாகவும் இதற்கான முன்பதிவை ttdconline.com என்ற இணையதளத்தில் மேற்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மருத்துவமனையில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று ஆய்வு செய்தார். மருந்துகளின் கையிருப்பு, அறுவை சிகிச்சை அரங்கங்கள், வெளிநோயாளிகள் பிரிவு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த அவர் மருத்துவமனையில் நடைபெற்று வரும் புதிய கட்டிட பணிகளையும் பார்வையிட்டார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார். விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாத தாஸின் 138வது பிறந்தநாளையொட்டி மதுரை திருமங்கலத்தில் உள்ள அன்னாரின் நினைவில்லத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மீன்களின் இனப்பெருக்க காலத்தையொட்டி கடந்த 2 மாதங்களாக அமலில் இருந்த மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததையொட்டி திருவாரூர் மாவட்டத்தில் இன்று மீன்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக 61 நாட்கள் தடைப்பிடி காலம் விதிக்கப்பட்டிருந்தது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் சுமார் 1 லட்சம் படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றது. இதில் சுமார் 25% படகுகளில் மீன்பிடித்து இன்று விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதனால் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மீன் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. திருவாரூரிலிருந்து விஜயகுமார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் கணினி பொறியியல், கருவிகள் கட்டுப்பாட்டு பொறியியல், மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் உள்ளிட்ட துறைகளில் தற்காலிக விரைவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிக்க வரும் 28ஆம் தேதி கடைசி நாளாகும். கூடுதல் விவரங்களுக்கு nitt.edu என்ற இணையதளத்தை அணுகலாம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள 6 வட்டங்களிலும் வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி முகாம் வரும் புதன்கிழமை தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் இந்திய விமானப்படையில் அக்னிவீர் வாயு பணிக்கு அடுத்த மாதம் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதை அடுத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருத்தணி முருகன் கோயிலுக்கு தினந்தோறும் கர்நாடக மாநிலம், பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சாமி தரிசனத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். அதிக அளவு பக்தர்கள் மலைக்கோவிலில் குவிந்ததால் திருத்தணி நகரில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மலைக்கோயிலில் வாகனங்கள் நிறுத்த போதிய முன்னேற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன். இத்தாலியில் நடைபெறும் ATP சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ஸ்மித் நாகல் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் லூசியானாவை எதிர்கொள்கிறார். ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் குரூப் B பிரிவில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இன்றிரவு 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் அயர்லாந்து பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் சேலத்தில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகின்றன. 25 நாட்களில் 32 போட்டிகள் நடைபெற உள்ளன. சென்னை, சேலம், கோவை, திருநெல்வேலி, திண்டுக்கல் ஆகிய இடங்களில் நடைபெறும் இப்போட்டிகளில் 8 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 30ஆம் தேதி உரையாற்றுகிறார். நாட்டின் சட்டங்கள் கால சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு மற்றும் அமர்நாத் யாத்திரைக்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது.
தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வேளாண் கருவிகளை விவசாயிகள் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். ATP சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று இத்தாலியின் லூசியானாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.